Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். இப்போ சென்னையிலேயே நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த 6,000 ரூபாய் எல்லாருக்கும் சகட்டு மேனிக்கு கொடுக்க முடியாது அரசாங்கத்தால். கொடுக்கக்கூடிய அந்த மாதிரியான அணுகுமுறையும் நான் ஏற்க மாட்டேன். இப்போ உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், யாரும் எட்டி பார்க்கல. மாநகராட்சி மன்ற உறுப்பினரோ, மாநகராட்சியினுடைய அதிகாரியோ, குடிநீர் வழங்குத்துறை அதிகாரியோ, அமைச்சர்கள் எங்கே போனாங்களோ அவங்க பின்னாடி ஓடிட்டு இருந்தாங்க. அதனால தான் பல பகுதிகளில் பாதிப்பேன். சார், நாடாளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய இஷ்யூ வந்து சார், விவாதத்துக்கு முறை இருக்கு சார். தமிழக சட்டசபையில் கேட்ட பிரச்சனை எல்லாம் விவாதிச்சிருக்கீங்களா? உடனே எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு பேச்சுரிமை மறுக்கப்பட்டதாக சொல்லுவதை நான் முற்றிலும் நிராகரிக்கிறேன். இவர்கள் தகராறு செய்து அரசாங்கத்தின் மீது பழி போட்டு அரசியல் நடத்துகிற முயற்சியில் ஈடுபட்டார்கள். எதிர்க்கட்சிகள் அரசியல் தான் சார் பண்ணுவாங்க. ஆமா, அவியலா பண்ணுவாங்கன்னு நீங்க ஸ்டாலின் மாதிரி நீங்களும் கேளுங்க. தேமுதிக என்கிற கட்சி விஜயகாந்த் என்கிற ஒற்றை நபரால் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போன கட்சி இன்னைக்கு வீழ்ச்சியை நோக்கி போயிருக்கு. என்ன சார், மீண்டு வருவாங்களா சார் தேமுதிக? நேற்று நடந்த புதுக்குழுவை எப்படி பாக்குறீங்க? தேமுதிகவினுடைய எதிர்காலம் என்பது, எடப்பாடி பழனிசாமி 5 ஸ்டேட்ல எலெக்ஷன் நடந்தது, அதுல 3 ஸ்டேட்டை பிஜேபி பிடிச்சதுன்னு ஒரு நியூஸே தெரியாத ஒரு மாதிரி உட்காந்துருக்கு. அப்படி கண்டுக்காம இருக்காராம். இவர் கண்டுக்கலன்னா என்ன குடிமொழியிட போதா பிஜேபி? ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் அறிந்துள்ளார். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மிக்ஜாம் புயல் மிகப்பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கு. மத்திய அரசு கிட்ட ஒரு 12,000 கோடி ரூபாய் அளவுக்கு நீங்கள் எங்களுக்கு இழப்பீடு தரணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கையை வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிற்கு வெள்ள சேதங்களை ஆய்வு செய்த மத்திய குழு என்பது தமிழ்நாடு அரசாங்கத்தை பாராட்டியிருக்காங்க. 2015 விட இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக கையாண்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாராட்டை கொடுத்துருக்காங்க. இதை எதிர்க்கட்சிகள் மிக தீவிரமாக விமர்சனம் பண்ணுறாங்க. அதே போல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரேஷன் கார்டுக்கு 6,000 ரூபாய் அளவுக்கு தமிழ்நாடு அரசு உதவித்தொகை அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? மத்திய குழு பாராட்டியதையும் அதை எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பதை பற்றியுடைய உங்களுடைய பார்வை என்ன சார்? சென்னையும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய 2-3 மாவட்டங்களையும் அண்மையில் பெய்த பெருமழை என்பது கடுமையாக பாதித்திருக்கிறது என்பது ஒரு உண்மைதான், பேருண்மைதான். அதற்காக முதலில் தமிழக அரசு வெள்ளம் நீர் வடிகிற நிலை ஏற்பட்டு, அதாவது நான் சொல்கிறது ஒரு 4-5 நாட்களுக்கு பிறகு, அது ஒரு முதல்கட்ட அசஸ்மெண்ட் என்று சொல்லப்பட்டாலும் கூட எனக்கு தெரிந்து முதல்கட்ட அசஸ்மெண்ட்டு டபுளாக ஜம்ப் ஆகுறது எப்படின்னு எனக்கு புரியல. முதல்ல அரசாங்கம் கேட்டது 5,600 கோடி தான். 5,600 கோடி ஏதோ, அப்புறம் இப்போ பார்த்தோம் கொஞ்சம் கூடுதலாக அசஸ்மெண்ட்டில் ஜாஸ்தியாக வருதுன்னா ஏதோ ஒரு 1,000 கோடி 2,000 கோடி வரலாம். திடீர்னு 12,600 கோடி, அதாவது கேட்கறது கேட்டு வைப்போம், வர்றது வரட்டோன்ற மாதிரி தான் இந்த கணக்கை பார்க்க வேண்டியது. அப்படின்னு இல்லை சார், இந்த தொழிற்பேட்டை பகுதிகள்லாம் ரொம்ப மோசமாக சேதமடைஞ்சிருக்கு. அங்கே இழப்பீடு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி அளவுக்கு அங்கே இழப்பீடு வந்திருக்குங்கிற மாதிரியான நான் அந்த இழப்பீடெல்லாம் எந்த அளவுக்கு மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றன என்பதையும் நாம் ஆராய வேண்டும். அதே மாதிரி சில வகையான பிரிவினருக்கு எந்த அளவுக்கு இழப்பீடு ஏற்பட்டிருக்கின்றதையும் நம்ம பார்க்கணும். இப்போது சென்னையிலேயே நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த 6,000 ரூபாய் எல்லாருக்கும் சகட்டு மேனிக்கு கொடுக்க முடியாது அரசாங்கத்தால். கொடுக்கக்கூடிய அந்த மாதிரியான அணுகுமுறையும் நான் ஏற்க மாட்டேன். இப்போ உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், நான் அதிமுக ஆட்சியிலேயே கூட சுனாமி வந்தபோது எல்லாரும் 2,000 ரூபா வாங்கிட்டாங்க. பாதிக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்படாதவர்கள் எல்லாருக்கும் 2,000 சகட்டு மேனி கொடுத்தாங்க. இந்த இலவச டிவி கொடுத்தா மாதிரி, அதே மாதிரி பொங்கலுக்கு கொடுக்குற மாதிரி. இந்த சில நேரங்களில் அரசாங்கத்தினுடைய இலவசங்கள் தகுதியற்றவர்களை, அதை பெறுவதற்கான தேவையற்றவர்களை, தகுதியற்றவர்களை என்ற வார்த்தையை கூட இப்படி மாற்றிக்கொள்ளலாம், அந்த தேவை இல்லாதவர்களையும் அந்த உதவி சென்றடைவது என்பது அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தப்படுகிற நிதிச்சுமை. இந்த மழை வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இருங்க, நான் சொல்றது பெரும்பான்மையான மக்கள்னா வசதி படுத்தவர்கள் கூட தான் சார் பாதிக்கப்பட்டுறாங்க. இப்போ நான் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வாடகைக்கு இருக்கேன். என்னுடைய பத்திரிகையாளர் குடியிருப்பில் இருந்து நான் வெளியே வாடகைக்கு இருக்கேன். அந்த வாடகைக்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் இந்த 4 நாளில் மோட்டார் ஜெனரேட்டரை இயக்குவதற்கு, அதுவும் 2 மணி நேரம், பகலில் 2 மணி நேரம், நைட்டில் ஒரு 2 மணி நேரம் இயக்கிக் கொள்வதற்கு, சமைப்பதற்கு இயக்கிக் கொள்வதற்கு பல ஆயிரம் ரூபாய் டீசல் வாங்கி கொடுத்து கொண்டே இருந்தோம். அதனால் இழப்பீடு கேட்க முடியுமா? கரண்ட் வரல, வீட்டை விட்டு வெளியே போக முடியல. காய்கறி வாங்கி கொள்வதற்கு ஒரு ஆளை மெயின் ரோடு குறை வைத்து வாங்கி கொள்வதற்கான கூடுதல் காசு
பால் வாங்குவதற்கு கூடுதல் காசு, இதெல்லாம் இழப்பீடு கணக்கில் வருமா? எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு தான் அது. வாசலில் வெளியே வர முடியாத நிலவுக்கு முட்டி அளவுக்கு மேலே தண்ணி தேங்கி இருந்தது வீட்டுக்கு வெளியில், முட்டி அளவுக்கு மேலே. 4 நாள் பல முறை அதிகாரிகளிடம் பேசி 4 நாள் அந்த பக்கம் யாரும் வந்து எட்டியே பார்க்கல, யாரும் எட்டி பார்க்கல. மாநகராட்சி மன்ற உறுப்பினரோ, மாநகராட்சியினுடைய அதிகாரியோ, குடிநீர் வழங்குத்துறை அதிகாரியோ, அமைச்சர்கள் எங்கே போனாங்களோ அவங்க பின்னாடி ஓடிட்டு இருந்தாங்க. அதனால தான் பல பகுதிகளில் பாதிப்பே. பல பகுதிகளில் பணிகள் நடைபெறாததற்கு காரணமே அமைச்சர்கள் போய் ஒரு பல இடங்களில் எதிர்ப்பு சந்திச்சாங்க. அது வேற விஷயம். எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் தாமதமாக போய் எதிர்ப்பு சந்திச்சாங்க. இது ஒரு பக்கம். இப்போ நம்ம நிதி பிரச்சனைக்கு வருவோம். மத்திய அரசாங்கம் எப்போதுமே கேட்ட அளவுக்கு கொடுத்துறாது. அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி. அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ உரிய இழப்பீடு அவங்க கேட்குறாங்க, கொடுக்கணும்னு பேசுனாங்க. அப்படிலாம் எதிர்கட்சிகள் பேசியது கிடையாது. அதனால் மத்திய அரசு நியாயமான இழப்பீடை தமிழக அரசுக்கு தன்னுடைய முழுமையான உதவியை செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அளித்த உறுதிமொழியை பிரதம அமைச்சர் தொலைபேசியில் முதலமைச்சரிடம் பேசியபடி, அதே போல பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மத்திய இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக, பிரதமருடைய பிரதிநிதியாக சென்னை வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்துவிட்டு ஒரு அசஸ்மெண்ட் அவரிடம் இப்போ கூடுதலாக அந்த நீர்வளத்துறையும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ஆய்வுகளையும் சில தரவுகளையும் அவர் வாங்கி கொண்டு சென்றதாக தெரிகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் சார். நான் கேட்கறது, பணம் கேட்குறீங்கல்ல, முதல்ல 4000 கோடி செலவு பண்ணேன்னு சொல்கிறீங்கல்ல, என்ன வடிகால் வசதியை கட்டமைப்பை மேம்படுத்துனீங்க சிட்டியில் சொல்லணும் சார் மக்களுக்கு. முதலில் அரசாங்கம், தமிழக அரசாங்கம் செய்ய வேண்டிய அட்மோஸ்ட் ப்ரையாரிட்டி மக்களுக்கு பதில் சொல்லணும். அறிக்கை, அந்த 4000 கோடிக்கு கணக்கு கொடுக்கணும், வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. எவ்வளோ தூரம் பணி நடந்திருக்கு, முக்கால்வாசி செலவு பண்ணியிருக்கோம், மீதி இவ்வளோ செலவு பண்ண வேண்டியிருக்கு, இந்த பணிகள் பாக்கி இருக்குன்னு. சார், திருப்புகழ் கமிட்டி ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட 1200 கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்கோம், மொத்தம் 6000 கோடி எஸ்டிமேட்னு சொல்லியிருக்காரு சார். சார், அதான் என்ன சொல்லியிருக்கு, என்ன பணிகள் நடந்தது, பாயிண்ட் பை பாயிண்டாக கொடுங்கன்றேன். சோழிங்கநல்லூர் இதில் இந்த கால்வாயில் இந்த பணி நடந்திருக்கு, பக்கிங்ஹாம் கால்வாயில் வேற பக்கத்தில் இந்த பணிகள் நடந்திருக்கு சொல்லுங்க, பெரும்பாக்கத்தில் இந்த பணிகள் நடந்திருக்குன்னு. நான் கேட்பது, திருப்புகழ் கமிட்டியினுடைய அறிக்கை, அதனுடைய பரிந்துரைகள் பல அம்சங்கள் செயல்படுத்தப்படவில்லை என்று தினமலர் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கு. அது என்னென்ன முக்கியமான பரிந்துரைகளை கொடுத்துருக்குன்னு அந்த பரிந்துரைகளை பற்றி நாம் ஏற்கனவே விவாதித்திருக்கிறோம். ஆகவே தான் நான் சொல்றேன், வெள்ள நீர் வடிகால் கட்டமைப்புகள், கால்வாய்களில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு, இவையெல்லாம் அகற்றப்பட வேண்டும். நீதிமன்றம் ஏற்கனவே கண்டனம் தெரிவித்தது, சென்னை உயர் நீதிமன்றம். அதிமுக ஆட்சியின் போது நான் சொல்லுவது, ஓட்டேரி பகுதியில் எப்படி கட்டிடங்களை அனுமதித்தீர்கள் என்று சென்னை ஹைகோர்ட்டு கடுமையான முறையில் முந்தைய அதிமுக ஆட்சியில் இருந்தபோது மாநகராட்சியையும் அதிகாரிகளையும் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருந்தது, அதிகாரிகளுக்கும் தெரிவித்திருந்தது. நான் கேட்கிறேன், இப்போயும் அந்த வடிகால்களில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றி அந்த வடிகால்கள் வழியாக வெளியேறக்கூடிய மழை நீரை எடுத்துக்கொள்ளுகிற கொள்திறனை அதிகரிப்பது, மக்கள் தொகைக்கு ஏற்ப கால்வாய்களை பலப்படுத்துவது அல்லது ஏற்படுத்துவது, இது போன்ற பணிகளில் இப்போது வாங்குகிற நிதியிலாவது, அதாவது அதிலையாவது செய்யணும். பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து இது போன்ற அம்சங்கள் செய்யணும். மாநகராட்சி பட்ஜெட்டில் ஒதுக்குகிற நிதி, மாநகராட்சி ஒதுக்குகிற நிதி ப்ளஸ் உள்ளாட்சித்துறை ஒதுக்குகிற நிதி, இவற்றிலெல்லாம் கூடுதல் முக்கியத்துவம் இந்த வெள்ளத்தடுப்பு பணிகளுக்கு செலுத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. தமிழக முதலமைச்சர் விடுத்திருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய கோரிக்கையில் அதன் நியாயத்தன்மையை உணர்ந்து தமிழக அரசுக்கு எந்த அளவுக்கு மத்திய அரசு உதவ முடியுமோ அந்த அளவுக்கு உதவ வேண்டும் என்கிற கருத்தையும் நான் இந்த சமயத்தில் வலியுறுத்த விரும்புகிறேன். சார், அதே போல இன்னொரு பிரேக்கிங் நியூஸ் சார். நேற்றைக்கு முன்தினம் நாடாளுமன்றத்தில் ஒரு 2 நபர்கள் பார்வையாளர் இடத்துல இருந்து கீழே எகிரி குதிச்சு எம்பிக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் ஓடி இருக்காங்க. அதே போல வண்ண புகைக்குண்டை எல்லாம் வீசியிருக்காங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. இதை பற்றி நேற்றைக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாம் விவாதிச்சிருக்காங்க. குறிப்பாக இதற்கு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பதில் சொல்லணும் அப்படின்னு சபாநாயகரை கேரோ பண்ணி அமளியெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதன் காரணமாக ஒரு 15 எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எதுக்கு சார் நாடாளுமன்ற ஜனநாயகத்துல ஏன் இதெல்லாம் பண்ணணுங்கிற கேள்வி ஒண்ணு எழுதிய சார். பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உள்துறை அமைச்சருக்கு இருக்கே சார். ஒரு நாடாளுமன்றத்தில் பதிலை பெறுவதுதான் நோக்கம் என்று இருப்பவர்கள் நோட்டீஸ் கொடுத்து அதற்கான விதிமுறைப்படி செயல்பட முடியும். எடுத்தவுடன் கூச்சல் குழப்பம் அமளியில் ஈடுபட்டு சபாநாயகரை முற்றுகையிட அளவுக்கு சென்று, அதுவும் ஒரு மூத்த உறுப்பினர் டெரிக் ஓ பிரையன் அவர்கள்
அவ்வாறு நடந்து கொண்ட முறை என்பது முறையற்ற செயல். அவர் வெளியேறுமாறு அவரை நேம் பண்ணியிருக்கிறார் ஸ்பீக்கர். நேம் பண்ண பிறகு கௌரவமாக வெளியேறுவது தான் முறை. அதன் பிறகு அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். அப்போதும் வெளியேற மறுக்கிறார். தமிழக சட்டசபை மாதிரி குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றுகிறார்களா கோஷம் போட்டவுடன்? தமிழக சட்டசபையில் விவாதத்திற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா? ஜனநாயகத்தை பற்றி முதலமைச்சர் அறிவுரை கூறியிருக்கிறார். நேற்றைய தினம் ட்வீட் போட்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தமிழக சட்டசபையில் அப்படித்தான் நடைபெறுகிறதா? அது திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் பார்லிமெண்ட்டில் பின்பற்ற மரபு தான் பின்பற்றுறீங்களா? நேம் பண்ணுறீங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. கோஷம் போட்டாங்கன்னா உங்களை எச்சரிக்கிறேன்னு ஒரு சபாநாயகர் 2 தடவை. 3வது தடவை சபை காவலர்கள் இவர்களை வெளியேற்றுங்கள், சேடப்பட்டி முத்தையா அப்புறப்படுத்துங்கள் இருக்கார். இன்னைக்கு திமுகவில் இருக்கிறார் அவர். அப்புறப்படுத்துங்கள்னார். அது என்ன பொருளா? அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஆவுடையப்பன் அப்படின்னு சிங்களோரெல்லாம் பேசியிருக்காரு மெம்பரை. வா போன்னு. ஜனநாயகத்தை பற்றி இவர்கள் உபதேசிக்கிறார்கள். எனக்கு தெரிந்து அண்மை காலத்தில் பொறுமை காத்த சபாநாயகர் தனபால், அவரே எதிர்கட்சி உறுப்பினர்கள் வெளியேற்ற உத்தரவு போட்டிருக்கார். ஜெயக்குமார் வெளியேற்ற உத்தரவு போட்டிருக்கார். எல்லாரும் வெளியேற்ற உத்தரவு போட்டிருக்காங்க. யாரும் ஒன்றும் அப்படியே ஜனநாயக மாண்புகளை பின்பற்றியவர்கள் அல்ல 2 கழகங்களைச் சேர்ந்த சபாநாயகர்களும். இதற்காக உரிமை மீறல் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன் சார். நாடாளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய இஷ்யூ வந்து சார். விவாதத்துக்கு முறை இருக்கு சார். தமிழக சட்டசபையில் கேட்ட பிரச்சனை எல்லாம் விவாதிச்சிருக்கீங்களா? உடனே நோட்டீஸ் கொடுக்கிற பிரச்சனைகள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன அனைத்தும். சில பிரச்சனைகள் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. இதெல்லாம் இங்க கொண்டாடாதீங்கன்னு சில பதில்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. கடந்த காலத்தில் பல சம்பவங்கள் நடந்திருக்கு. நான் சாட்சி சார். 45 ஆண்டு காலமாக 1980-81 இருந்து சட்டசபையை பல சம்பவங்கள் நான் கவர் பண்ணியிருக்கேன். மேஜை மீது ஏறி மசோதாவை கொளுத்தி இருக்கிறார்கள், தெரியுமா உங்களுக்கு? அது என்ன ஜனநாயக மாண்புடைய செயலா? மசோதாவின் விவாதத்தில் பங்கேற்று பேசியும் இருக்கிறார்கள், கிழித்தும் போட்டிருக்கிறார்கள், பறக்க விட்டிருக்கிறார்கள், மேஜை மீது ஏறி நெருப்பு வைத்து கொளுத்தி இருக்கிறார்கள். சட்டசபையில் நடந்திருக்கு. ஏசி இல்லாத சட்டசபையில் செய்த உறுப்பினர் திமுகவை சேர்ந்த மறைந்த பொன்னுரங்கம். நான் நேரடியாக இருந்திருக்கேன். இப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. துணை சபாநாயகர் இருக்கையில் இருந்த PS பாண்டியனும் அதே போல திமுக உறுப்பினர் மறைந்த ரகுமான் கான் 2 பேரும் இப்போது இல்லை. பேரவையில் உரிமையில் பேசிக்கொண்டு சீட்டை விட்டு அவர் வெளியே போயிட்டார். இவர் இந்த வழியா வெளியே போனாரு. வராண்டாவில் அடிதடியில் இறங்க போனார்கள். 2 தரப்பிலும் சிலர் வெளியே அவசரமாக ஓடி சென்று விலக்கி இருக்காவிட்டால் கைகலப்பு நடந்திருக்கும் 2 பேருக்கும். நீங்க பத்தி பார்லிமெண்ட்ல எப்படி நடக்குதுன்னு உபதேசம் பண்றீங்களா? நீங்க அதெல்லாம் நடக்கும் சார். இருங்க சார், 2 பேர் பாதுகாப்பை மீறி ஆனால் அமளியில் ஈடுபட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்படவில்லை. நீங்களா இந்த விவாதம் நடக்கலன்னு வெளியே போயிட்டீங்க. சபையில டெக்கோரம் தேவை, இதுல காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன்னு மக்களவை உறுப்பினர் ஓம் பிர்லாவும் சொல்லியிருக்காரு. ஜெகதீப் தன்கரும் சொல்லியிருக்கிறார் மாநிலங்களவை தலைவர். ஆகவே இவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் தவறு இல்லை என்று டிகோரமை தாண்டி எம்பிக்களுடைய பாதுகாப்பு முக்கியம் இல்லை. இதுவே வேற ஏதாவது நான் நிச்சயமாக அந்த அம்சத்திற்கு நான் வருகிறேன். நீங்க கேட்டது சார், நீங்க கேள்வியினுடைய முதல் பகுதிக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். பாதுகாப்பை பற்றி நான் வரேன். நீங்க கேட்ட முதல் கேள்வி, எம்பிக்கள் பேசுவது உரிமை இல்லையா? பேசுங்க. எந்த பிரச்சனையின் மீதும் விவாதத்திற்கு தயார் என்று அரசு கூறுகிறது. விவாதத்திற்கு தயார் என்று அரசு கூறிய பிறகும் அங்கே விவாதம் நடக்க அனுமதிக்கப்படவில்லை என்கிற தோற்றத்தை உருவாக்க எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முயற்சியில் ஈடுபடுகின்றன. விவாதம் நடத்த, சபையை அமைதியாக நடத்த அனுமதிக்காமல் எங்களுக்கு பேச்சுரிமை இல்லை என்று சொல்லுவது அவதூறான பிரச்சாரம். அறிஞர்கள் பார்லிமென்ட் கண்ண மூடிக்கிட்டு பாக்குற எல்லாரையுமே சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களே. சபையில டெல்லியிலே இல்லாத ஒரு MP எல்லாம் சார், அந்த தவறு திருத்தப்பட்டிருக்கிறது. பார்த்திபன் என்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அமளியில் ஈடுபடாது சார். நான் ஒன்று சொல்லவா, இது எரர். அந்த எரர் நான் திரும்பவும் சுட்டி காட்டுவதற்காக நீங்க இது பண்ணாதீங்க. தமிழக சட்டமன்றத்திலையும் கூட வெளியேற்றப்படும் போது அவர் வரவே இல்லை, அவர் இல்லவே இல்லை, லேட்டா வந்தார் சபைக்கு, அவரையும் சேர்த்து வெளியேற்றிருக்கீங்க. சபை நடக்கும்போது அவர் இல்லவே இல்லை என்று சுட்டி காட்டப்பட்டு அப்படிப்பட்ட அந்த அவருடைய பெயர் விடுவிக்கப்பட்டு அடுத்த நாள் அவர் சபையில் கலந்துட்டு இருந்திருக்காரு. ஆகவே வராதவங்களையும் சமயத்தில் தெரியாது. இது பாருங்க, அந்த கும்பலில் அவர் இருந்தாருன்னு ஒரு சொல்லப்பட்டிருக்கும். பக்கத்தில் இருக்கிறது தான் சொல்லுவார். ஸ்பீக்கர் டிசைட் பண்ணுறதில்ல. உங்களுக்கு ஸ்பீக்கர் பக்கத்தில் 7 அவர் என்ன பண்ணுவார், ஒருத்தர் குறிச்சிக்கிட்டே இருப்பார். நான் சட்டசபையில் பார்த்ததை சொல்கிறேன். பார்லிமெண்ட்டில் நான் குறிச்சதை பார்த்ததில் பக்கத்தில் இருந்து சொல்லுவாங்க. இல்லை நாருன்னு நேம் பண்ணுறது அப்படி தான் நேம் பண்ணுவாங்க. நேம் பண்ணாங்கன்னா தட் மெம்பர் ஷுட் கோ அவுட். பார்லிமெண்ட்டில் அதுதான் நடக்கும். ஒன்று நடந்திருக்கு. இப்போ தான் பிடிவாதம் பிடிச்சி அழிச்சாட்டியம் பண்ணியிருக்காங்க இந்த உறுப்பினர்கள். இது ஒரு பக்கம். நீங்கள் கேட்ட
முக்கியமான இரண்டாவது பகுதிக்கு நான் வருகிறேன். முதல் பகுதியை பொறுத்தவரை எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு பேச்சுரிமை மறுக்கப்பட்டதாக சொல்லுவதை நான் முற்றிலும் நிராகரிக்கிறேன். அங்க பேச்சுரிமை இருக்கு. இவர்கள் தகராறு செய்து அரசாங்கத்தின் மீது பழி போட்டு அரசியல் நடத்துகிற முயற்சியில் ஈடுபட்டார்கள். எதிர்க்கட்சிகள் அரசியல் தான் சார் பண்ணுவாங்க. ஆமா, அவியலா பண்ணுவாங்கன்னு நீங்க ஸ்டாலின் மாதிரி நீங்களும் கேளுங்க, அவர் கேட்ட மாதிரி நீங்களும் கேட்குறீங்க. இப்போ எதிர்க்கட்சிகள் அதான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். நான் சொல்ல வந்தது இந்த ரெண்டாவது பிரச்சனை தான் முக்கியமான விஷயம். பாராளுமன்றத்தில் முன்பு மாடியில் கேலரி இருந்தது. அங்கேருந்து குறிச்சானா பலத்த காயம்தான் படம். இப்போ கீழே கேலரி இருக்கு, பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் இருக்கு. அதுவே 15 அடி. அது அவ்வளவு உயரம்னா எனக்கு தெரியல, ஓரளவு உயரமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து உள்ளே குதித்து 2 பேர் உள்ள அமளியில் ஈடுபட்டிருக்காங்க, 2 பேர் வெளியில் ஈடுபட்டிருக்காங்க. இவர்களை மூளையாக இருந்து ஒருவர் இயக்கினார். இவர்கள் எல்லாம் முகநூலில் பழகி அதிலேயே அரசுக்கு எதிரான கருத்துடையவர்கள்லாம் இணைந்து பிறகு டெல்லியில் கூடி விவாதித்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. எந்த தீவிரவாத அமைப்போடும் தொடர்புடையவர்கள் அல்ல என்பதெல்லாம் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு. ஆனால் வெவ்வேறு காரணிகளால் அரசுக்கு எதிரான மனநிலையை வளர்த்து கொண்டவர்கள். அதில் அந்த பெண்மணி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர், வேற ஒரு அந்த மல்யுத்த வீராங்கனை விஷயத்தில் ஈடுபட்டவர். இப்படியான தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. எதுவாக இருந்தாலும் இது மிக மிக கவலைக்குரிய ஒரு செயல். தீவிரமான விசாரணைக்குரிய செயல் மட்டுமல்ல, பாராளுமன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளில் பெரும் குளறுபடி இருப்பது இந்த சம்பவத்தை ஒட்டி சில தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இதற்கு இந்த அரசாங்கம் நிச்சயமாக பதில் கூற கடமைப்பட்டிருக்கிறது. எப்படி பாராளுமன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளில், அதுவும் பாராளுமன்ற வளாகத்துக்குள்ளேயே துப்பாக்கிகளோடு இருந்தவர்கள் உள்ளே நுழைந்து பெரிய தாக்குதல் முயற்சி எல்லாம் நடைபெற்ற நிலையில், அதே நாள் அப்படிப்பட்ட ஒரு முயற்சி எல்லாம் நடைபெற்ற நிலையில் பாராளுமன்ற பாதுகாப்புக்கான பணியாளர்களில் மிக கணிசமானவர்கள், ஒரு 250 பேர் தேவைன்னா 150 160 பேர் தான் இருக்காங்கன்றது மிகப்பெரிய செக்யூரிட்டி லேப்ஸ். தி லோக்சபா செக்ரட்டேரியட் இதை எப்படி அதில் முடிவெடுக்க வேண்டியது லோக்சபா செக்ரட்டேரியட்டு தான். இந்த பாதுகாப்பு எல்லாம் பொதுவாக இங்கே சட்டசபை வளாகத்தில் பாதுகாப்பு சபாநாயகர் தான் பொறுப்பு. அதனால் இந்த பாதுகாப்பு ஏற்பாட்டில் எப்படி எந்த இடத்தில் குளறுபடி ஏற்பட்டது, இந்த பணியிடங்களை நிரப்பாதது, அதே மாதிரி இந்த பூட்ஸ் எல்லாம் சோதனை பண்ண மாட்டார்கள் என்ற குறைபாடு இப்போது தெரிய வந்திருக்கிறது. நல்ல வேளையாக எந்த ஒரு உயிருக்கும் எந்த ஒரு உறுப்பினருக்கும் காயமோ உயிர் சேதமோ ஏற்படாமல் இருந்தது ஒரு பெரிய இது. ஆனாலும் கூட இந்த மிகப்பெரிய கவலைக்குரிய வகையில் நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவம் இது. நிச்சயமாக அரசாங்கம் இது குறித்து தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும், சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நாட்டினுடைய பாதுகாப்பை பிரதமர் நிச்சயமாக உறுதி செய்திருக்கிறார். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நம்முடைய தீவிரவாதத்தை எந்த நிலையிலும் அனுமதிப்பதில்லை என்பதை நம்முடைய பாரத பிரதமர் மிக உறுதியாக இருக்கிறார். அதே மாதிரி மத்திய உள்துறை அமைச்சர், அதை தவிர அஜித் தோவல் போன்ற மிக நுட்பமான திறமையான அதிகாரிகள் மத்தியில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறார்கள். மிக சிக்கலான விஷயங்களை கையாண்டவர்கள் அவர்கள்லாம். ஆகவே இந்த விஷயத்தில் எப்படி கோட்டை விட்டது பாஜக அரசு என்பது நிச்சயமாக ஒரு கவலைக்குரிய விஷயம்தான். ஆனால் இதை அரசியலாக்க முற்படுவதை நான் ஏற்கவில்லை. ஏனென்றால் தீவிரவாதத்தில் எந்த சமரசமும் செய்து கொள்ளாத ஒரு கட்சியினுடைய ஆட்சி தான் மத்தியில் இருக்கிறது என்பதை நான் திடமாக நம்புகிறேன். தீவிரவாதத்துக்கு பரிந்து பேசுகிற கட்சிகள் இந்தி கூட்டணியில் இருக்கின்றன. அப்படிப்பட்ட நபர்கள் யாரும் பாரதிய ஜனதாவின் பின்னால் இல்லை என்பதால் நான் பாஜக ஆட்சி மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஆனாலும் இந்த சம்பவம் அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கவனக்குறைவை நான் என்று பார்க்கிறேன். ஓகே சார், அதே போல தமிழ்நாடு அரசியலுக்கு வரலாம் சார். அதே போல நேற்றைக்கு தேமுதிக கட்சியுடைய செயற்குழு பொதுக்குழு நடந்திருக்கு. அதில் தேமுதிகவின் பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்தை அவர்கள் கட்சி தொண்டர்கள் ஒருமனதாக தேர்வு செஞ்சுருக்காங்க. வருகிற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி முடிவு செய்வதில் விஜயகாந்த் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அது விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலையில் ரொம்ப மோசமாக இருக்கார். அந்த ஃபோட்டோ வீடியோவெல்லாம் நேற்றுக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்க. தேமுதிக என்கிற கட்சி விஜயகாந்த் என்கிற ஒற்றை நபரால் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போன கட்சி இன்னைக்கு வீழ்ச்சியை நோக்கி போயிருக்கு. என்ன சார், மீண்டு வருவாங்களா சார் தேமுதிக? நேற்று நடந்த பொதுக்குழுவை எப்படி பார்க்குறீங்க? தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் மதிப்புக்குரிய விஜயகாந்த் அவர்கள் விரைவில் பூரண நலம் பெற வேண்டும் என்று அவரோடு பழகியவன் என்ற முறையில் நான் இறைவனை வேண்டுகிறேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தேமுதிக உருவான போது, மதுரையில் உருவாக்கப்பட்ட போது அந்த பெரும் கூட்டம் வேறு எந்த கட்சிக்கும் அண்மை காலத்தில் அந்த சமயத்தில் கூடியதே கிடையாது.
நான் அது போன்றது ஒரு கூட்டத்தை மதுரையில் மறைந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது நடத்திய மாநாட்டில் தான் நான் பார்த்திருக்கிறேன். அத்தகைய ஒரு எழுச்சி மதுரையில் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது நான் பார்த்தேன். அதற்கு பிறகு அந்த கட்சி படிப்படியாக வளர்ச்சி கண்டு ஒரு 10% அளவுக்கு வாக்குகளை பெற முடியும் என்று விஜயகாந்த் அவர்களால் நிரூபிக்க முடிந்தது. அதன் பிறகு கூட்டணி நிலைப்பாடுகளில் ஏற்பட்ட மாற்றம், திரு விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலையில் ஏற்பட்ட பெரும் பின்னடைவு, செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த மகத்தான மக்கள் செல்வாக்கு, இவற்றின் காரணமாக தேமுதிக ஒரு சரிவை நோக்கி நகரத் தொடங்கியது. அதில் மிக முக்கியமான காரணம் திரு விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலையில் ஏற்பட்ட பெரும் பின்னடைவு. நீங்கள் சொன்னது போல திரு விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு இமேஜ், அவருக்கு இருந்த ஒரு பாப்புலர் இமேஜ், அவர் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக தமிழக மக்களால் பார்க்கப்பட்டார். அது ஒன்றும் மாற்றமே இல்லை. அவர் தன்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து இருந்தால், அவர் ஒரு எம்எல்ஏ என்று வந்தவுடன் அதன் பிறகு கூட்டணி என்ற முடிவுக்கு வந்து விட்டார். சரி, பிறகு அதிமுகவோட கூட்டணி வைத்து இப்போ கணிசமான எம்எல்ஏக்கள், திமுகவை விட அதிக உறுப்பினர்களை கொண்ட எதிர்க்கட்சி தலைவராக கூட இருந்தார். பிரதான எதிர்க்கட்சியாக வந்த பிறகு கூட அந்த உறவை சிறிது காலம் நீடித்து கொண்டு இருந்துவிட்டு, நல்ல முறையில் நீடித்து கொண்டிருந்து விட்டு, பிறகு எடுக்க வேண்டிய முடிவுகளை வேறு சமயத்தில் எடுத்திருக்க வேண்டும். அதில் அந்த உறவை அவசரமாக முறித்து கொண்டார். அதன் பிறகு நடைபெற்ற தேர்தல்களில் அவர் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியவில்லை. இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலை சரியில்லாத நிலையில் இவரால் தான் சுற்றுப்பயணம் செய்ய முடியும், இவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த கட்சியினுடைய தெரிந்த இன்னொரு முகம் யார் என்றால் பிரேமலதா. ஓரளவு பெண்கள் அவர் கூட்டத்தை பேசுவதை கேட்பதற்கு வருகிறார்கள். ஆனால் விஜயகாந்த் அவர்களை வைத்து அவர் ஆரோக்கியமாக இருந்தபோது அந்த கட்சியை பார்த்த மாதிரி திருமதி பிரேமலதாவை அவருடைய தலைமையை ட்ரீட் செய்ய மாட்டார்கள் பிற கட்சிகள். நான் சொல்லுவது புரியும் என்று நினைக்கிறேன். அது தவிர 8%, 10% இருந்த கட்சி படிப்படியாக தேய்ந்து விட்டது. இப்போ 2% தான் இருக்கும் என்று பலர் மதிப்பிடுகிறார். ஈரோடு கிழக்கில் டெபாசிட் கூட அவங்க வாங்கல. அதனால 1-2% தான் இருக்கும்னு மதிப்பிடுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியை அவங்க நேற்றைய தினம் பேசியிருப்பதை நான் பார்த்தேன். நம்மை நாடி ஏதாவது ஒரு கட்சி வரும் அப்படின்றாங்க. அது கூட கரெக்டு. இப்போ டிஎம்கான்னு ஒரு அணி இருக்குது, அதிமுகன்னு ஒரு அணி இருக்குது. பெரிய கட்சின்னா 2 கட்சி. இன்னும் அதிமுக கூட்டணியில் யாரும் சேரலை. அங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. திமுக ஃபுல்லாக இருக்குது, ஹவுஸ்ஃபுல். ஆமாம். அதிமுகவில் ஸ்பேஸ் இருக்குது. பிஜேபின்னு ஒரு அணி ஃபார்ம் ஆனால் அதில் ஸ்பேஸ் இருக்குது. இதிலெல்லாம் இடம் இல்லைன்னா சீமான் ஒரு 3வது சக்தியாக இருக்கார், அதில் ஸ்பேஸ் வரலாம். ஏன்னா சீமானோட டிடிவி சேர்ந்தார் ஒரு கட்டத்தில். அந்த மாதிரி இவங்க சேரலாங்களான்னு பார்க்கலாம். ஆனால் அவங்க 2வது ஒன்று சொன்னாங்க பாருங்கள், ஏதாவது ஒரு கட்சி வரும், அது சரி, எந்த கட்சி வந்தாலும் நம்ம ராஜ்யசபா சீட்டை கேட்டு வாங்குவோம். எப்படி தருவாங்க? 1-1.5% இருக்கிற ஓட்டு இருக்கிற கட்சிக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருவாங்களா? அது அதீத எதிர்பார்ப்பு, நடக்காத விஷயம். நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் உற்சாகம் ஊட்டுவதற்கும் நம்பிக்கை ஊட்டுவதற்கும் நீங்கள் எதை வேணால் பேசலாம். ஆனால் அவர்களுக்குமே அந்த செய்தியில் நம்பிக்கை வருமா நான் கேட்குறேன். ஆகவே இவருடைய இதுன்றது இந்த லோக்சபாவில் ஏதாவது ஒரு கொஞ்சம் தங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தால் சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சி உயிரோட்டமாக இருக்கும். இல்லை இதுலேயே ஒன்றும் தேரலைன்னா சட்டமன்ற தேர்தலின் போது மேலும் சரிவை சந்திக்கும், பலவீனத்தை சந்திக்கும். அந்த முக்கிய நிர்வாகிகள் மத்தியில் அவநம்பிக்கை வளரும். ஆகவே தேமுதிகவினுடைய எதிர்காலம் என்பது நாடாளுமன்ற தேர்தலில் அது எந்த அணியில் இடம்பெறுகிறது, ஏதாவது ஒரு இடத்தில் வெற்றி பெறுகிறதா என்பதையெல்லாம் பொறுத்துதான் இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். ஓகே சார். அதே போல் அதிமுக வருகிற 26ஆம் தேதி செயற்குழு பொதுக்குழு கூட்ட போகிறாங்க. என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்குது? கடந்த கால பொதுக்குழு வரலாறு, ஒரு முதல் பொதுக்குழு அதில் எடப்பாடி ஒற்றை ஆளுமையாக வந்திருக்காரு. அதன் பிறகு நடக்கக்கூடிய பொதுக்குழு இது. என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்குது சார் அதிமுக பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும்? இல்லை, ஊடகத்தை சேர்ந்த சில நண்பர்கள் கூட்டணி குறித்து என்ன முடிவெடுக்க போகிறாங்க, பாஜக குறித்து மறுபரிசீலனை வருமா, இந்த முன்னாள் அமைச்சர் அப்படி சொல்கிறாரு, அந்த முன்னாள் அமைச்சர் விரும்புகிறாரு அப்படின்லாம் சில வதந்திகளை எழுதிக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தவரை இந்த பொதுக்குழு செயற்குழு ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டப்பட வேண்டிய ஒரு சம்பிரதாயத்திற்காக, மரபுக்காக அல்லது தேர்தல் கமிஷனுடைய கணக்குக்காக கூட்டப்படுகிறதோ என்று தான் நான் பார்க்கிறேன். கூட்டணி குறித்த சிந்தனையில் திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே எடுத்த முடிவு, பாஜகவோடு உறவில்லை என்று எடுத்த முடிவு, அதிலிருந்து மறுபரிசீலனைக்கு செல்வாரா என்று சந்தேகம். என்னை பொறுத்தவரை 5 மாநில தேர்தலில் 5 மாநில தேர்தலில் 3இல் பாஜக குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றிருக்கிறது.
நீண்ட காலம் ஆட்சி நடத்திய மத்திய பிரதேசத்தில் பாஜக மீண்டும் ஆட்சியை பிடித்து சாதனை படைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை அந்த சம்பிரதாயத்துக்கு கூட எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவிக்கவில்லை. முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார், திரு ஓ பன்னீர்செல்வம் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார், வேறு சில கட்சிகளுடைய தலைவர்கள் பிற மாநிலங்களில் இருப்பவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். பாஜகவுக்கு நேர் மாறான கருத்துடைய கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் புதிய முதலமைச்சர்களுக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி 5 ஸ்டேட்ல எலெக்ஷன் நடந்தது, அதுல 3 ஸ்டேட்டை பிஜேபி பிடிச்சதுன்னு ஒரு நியூஸே தெரியாதவர் மாதிரி உட்காந்துருக்காரு. அப்படி கண்டுக்காம இருக்காராம். இவர் கண்டுக்கலன்னா என்ன குடிமொழியிட போதா பிஜேபி? அதாவது அவர் அவ்வளோ கனத்த மௌனம் சாதிக்கிறாராம். அப்படி இருந்தால் அதிமுக கண்டுகொள்ளப்படாமல் போகும். அதான் நடக்க போகுது. அதிமுக கூட்டணி விஷயத்தில் ஏமாறப் போகிறது என்பது என்னுடைய பார்வை. ஏன்னா ஜெயக்குமார் 4 நாளைக்கு ஒரு தடவை கட்சிக்காரங்களுக்கு நம்பிக்கை ஓட்டிட்டு இருக்காரு. புதிய கட்சிகள் வரும், புதிய கட்சி வரும், திமுக கூட்டணியிலேருந்து வரும்ன்றார். யாரும் வரமாட்டாங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பேட்டியில் சொன்னேன். அந்த நிலையில் நான் மீண்டும் உறுதியாக இருக்கேன். ஏன்னா நான் பல வெவ்வேறு கட்சிகளின் தலைவர்களுடன் ஒரு பத்திரிகையாளராக அபிஷியலாக நான் தொடர்பு கொண்டு பேசி வருகிறேன். அவர்கள் தெரிவிக்கிற தகவல் அதிமுகவை காப்பாற்றுவதற்காக எடப்பாடி இப்படி ஜெயக்குமார் வழியாக கதை விட்டுக் கொண்டிருக்கிறார் என்றே என்னிடம் மூத்த காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் சொன்னார். எடப்பாடி கதை விடுகிறார் ஜெயக்குமார் வழியாக, எதுவும் நடக்காது, ஒரு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ரமேஷ், திமுக கூட்டணியில தான் காங்கிரஸ் நீடிக்கும் என்று ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவர் சொன்னார். அவைதான் நான் சொல்றேன், எந்த மாற்றமும் வராது. இந்த பொதுக்குழு சம்பிரதாயத்துக்காக கூடும். கருத்து கேட்க உண்மையிலேயே விட்டு ஒரு பாக்ஸ் வச்சாருன்னு வைங்க, பொட்டி வச்சாருன்னா கூட்டணி விஷயத்துல அவர் பொதுக்குழு உறுப்பினர்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்ள முடியும். எடப்பாடி அவர்களிடம் நீங்கள் எடுக்கிற நிலைதான் என்று சொல்லக்கூடிய சில முன்னாள் அமைச்சர்களே கூட்டணி பலவீனமாக இருக்கிறது என்று தனிப்பட்ட முறையில் என்னிடத்துல சொல்றாங்க. கூட்டணி இல்லை என்றால் தேர்தலில் போட்டியிடுவதற்கு யாரும் முன்வர மாட்டார்கள். 2-3 தொகுதியில் கொஞ்சம் முட்டி மோதி பார்க்கலான்ற தொகுதிகளை தவிர, 3-4 தொகுதிகளை தவிர 35 தொகுதிகளில் கண்ணுக்கு தெரிந்து கிணத்துல விழுவோன்ட்டு யாரும் வரமாட்டாங்க. 35 தொகுதி திமுக வெற்றின்னு சொல்ல வரீங்களா? சார், நான் என்ன சொல்லுகிறேன், பலமுனை போட்டியாக இருந்தால் திமுக மிக பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெறும். பலமுனை போட்டியாக திரு எடப்பாடி பழனிசாமி இதே நிலையில் அதாவது அவருடைய டிசிஷனில் ஸ்டிக் டு ஹிஸ் டிசிஷனாக இருந்தார்னா இதான் ஏற்படும். திமுக தான் பெரும் வெற்றி பெறும், அதில் ஒரு சந்தேகம் இல்லை. அதனால பொதுக்குழுவில் பெரிய விவாதம் நடத்த அனுமதிப்பாரான்றதில் எனக்கு சந்தேகம். கூட்டணி தொடர்பா? ஆமாம் சார், ஏற்கனவே முன்ன ஒரு கட்சி ஆஃபீஸில் நடந்த மீட்டிங்கில் ஒரு வரியில் தங்களுடைய கருத்தை சொல்ல சொன்னார். வேணும் வேணான்றதை விரிவுபடுத்தி சொல்லக்கூடாது. பாஜக தொடர்பாக முடிவெடுத்தார் இல்லையா? ஆமாம். அந்த கூட்டத்தில் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு, கூட்டணி வேணுமா வேணாமான்னு கேட்குறப்ப நம்ம ஒரு சில விஷயங்களை பரிசீலனிக்கணும்னு ஆரம்பிக்கிறாரு. உடனே எடப்பாடி குறுக்கிட்டு அதெல்லாம் வேண்டாங்க, வேணுமா வேணாமா அதை மட்டும் சொல்லிட்டு உட்காரணும் அப்படின்ன பிறகு எல்லாருக்கும் அது கட்டுப்பாடு ஆகிப்போச்சு. அப்படிப்பட்ட கட்டுப்பாட்டோடு ஒரு விவாதம் நடத்துகிறது எதேச்சதிகார முறை. அதை தான் அவர் கையாண்டார் அன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில். ஆகவே அதை இப்போ மாற்றிக்குவார்னு நான் நினைக்கல. இஃப் குட் சீல்ஸ் ப்ரிவைல்ஸ் அப்பான் ஹிம், அப்போ தான் பார்க்கணும் என்ன மாதிரியான அணுகுமுறை. அவர் தன்னுடைய பழைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டால் அப்போ ஒருவேளை தமிழக அரசியல் தேர்தல் கணக்குகளும் மாறலாம். அதற்கு நாம் பொறுத்து தான் பார்க்கலாம். ஓகே சார், 2015 பெருவெள்ளம் வந்தபோது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்ல களத்துக்கு வந்தார். இப்போ சென்னை ஒரு பெரிய மலை, சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு மிகப்பெரிய ஹோல் இருக்காங்க. இந்த மழை காரணமாக மக்கள் ஒரு சில பெரும்பான்மையான மக்கள் அதிருப்தி இருப்பதாக தான் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலையை ஏடிஎம்கே யூஸ் பண்ணியிருக்கலாம். எடப்பாடி களத்துக்கு வந்து நேரடியாக போய் அரசியல் பண்ணியிருக்கலாம். ஏன் சார் பண்ணல? எது எடப்பாடியை தடுக்குது? குறிப்பாக சென்னையை தேர்ந்தெடுக்காம சேலத்துல ஏன் அவருடைய அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு? சென்னையை ஏன் அவர் வந்து நோட்டீஸ் பாயிண்ட் அவுட்டே பண்ண மாட்டேங்கிறாரு எடப்பாடி? தெரியல. நான் அது வந்து சேலத்தை அடிக்கடி அங்கே போயிடுறாரு அப்படின்னு சொல்லுவதே ஒரு பெரிய குறை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் கூறியது போல சென்னையில் ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டு பாதிப்பு, மக்களுக்கு வெள்ளம்னு சொல்ல முடியாது, பெருமழை ஏற்பட்டு மக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்ட நேரத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த பல பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இந்த வெள்ள பாதிப்பில் ஏற்பட்ட நேரத்தில், மழையினால் பாதிக்கப்பட்ட நேரத்தில் அதிமுக போதுமான அளவுக்கு களத்தில் பணியாற்றியதா என்றால் இல்லை. அதற்கு காரணம் மாவட்ட செயலாளர்கள் தங்களுடைய நிதி வசதியை பயன்படுத்துவதற்கு முன்வரவில்லை. இதுதான் உண்மை நிலை. எடப்பாடி பழனிசாமி அவர்களே கூட இது குறித்து தன்னுடைய அதிருப்தியை கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக நான் அறிகிறேன். திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் சொந்த முறையில் அவர் வந்து
பல நிதி அமைப்புகளில் திரட்டி கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் பெரும் அளவுக்கு பொருட்களை அனுப்பி வைத்திருக்கிறார். திரு விஜயபாஸ்கர், திரு ஆர்பி உதயகுமார் போன்றவர்களும் அனுப்பியிருக்கிறார்கள். வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அனுப்பியிருக்கிறார். இப்படி சில பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் தங்களால் இயன்ற பொருளை சேகரித்து இங்கே அனுப்பியிருக்காங்க. முன்பு இது நாகை மாவட்டத்தில் பெரிய பாதிப்பு, வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது நான் அங்கே நேரடியாக பார்த்த மின்கம்பங்கள்லாம் சரிஞ்சப்போ திருமண மண்டபங்களை வாடகைக்கு எடுத்து அங்கே இரவு பகலாக பேக்கெட் போடுகிற வேலையெல்லாம் அதிமுக செய்தது. கோவை மாவட்டத்தில் வந்து திரு எஸ்பி வேலுமணி செஞ்சார், தங்கமணி ஓரளவு பண்ணார். அந்த மாதிரி சில முன்னாள் அமைச்சர்கள் செஞ்சதை நான் நேரடியாக பார்த்தேன். எனக்கு தெரிந்து அதிமுக சென்னை மாவட்ட செயலாளர்கள் 4-5 பேரில் ஒரு 2-3 பேர் திரு சேகர் பாபுவோடு நேரடியாக தொடர்பில் இருப்பதாக 1-2 முன்னாள் அமைச்சர்களே என்கிட்ட சொன்னாங்க. அதை விட நான் பகிரங்கமாக சொல்லுகிறேன், அதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளராக இருந்தபோது, நான் சொல்றது ஒருங்கிணைப்பாளராக இருந்தபோது சென்னை மாவட்ட நிர்வாகிகள் மாற்றப்பட வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்த கருத்தை அருகில் இருந்த அல்லது அப்போது அருகில் இல்லாத இன்னொரு முன்னாள் அமைச்சரும் ஆதரித்திருக்கிறார். சென்னை மாவட்டத்தில் பார்ட்டி வீக்கா இருக்கு, இவங்கெல்லாம் சேகர் பாபு அவர்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க என்று சொல்லப்பட்டு அது எடப்பாடி பழனிசாமி மாற்ற முடியாமல் இருப்பதாக நான் அறிகிறேன். சென்னை மாவட்டத்தில் அதிமுக பெருமழையால் பாதிக்கப்பட்ட மக்களோட களத்தில் நின்று தீவிரமான நிவாரணப் பணிகளை செய்யாதது என்பது நீங்கள் சொல்லுகிற விமர்சனம் அதிமுகவுக்குள்ளும் இருக்கிறது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இந்திய அரசியல் தொடங்கி தமிழ்நாடு அரசியல் வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு இப்படியான பதிலை ஓப்பனாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி.